பசுபதியோட குடும்பம் வந்து ரகசியமா வந்து போறத வந்து பார்த்துடுறாரு. நம்ம நிவின். நிவின் வந்து யோசிக்கிறாரு, கண்டிப்பா பசுபதி ஏதோ தப்பு பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து ஃபாலோ பண்றாரு. பார்த்தா எல்லாரும் பேசிக்கிறாங்க. கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில கல்யாணம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அப்போ திருட்டு கல்யாணம் பண்றீங்களா? இதை விடவே கூடாது. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். ராகினிக்கு வந்து கல்யாணம் வந்து அஜய் கூட ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த வீட்டுக்கு போவா. அதுக்கப்புறம் வந்து நம்ம காவேரிக்கு பிரச்சனை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இதை எப்படியா தடுத்து நிறுத்தணும். இது யார்கிட்ட சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றாரு குமரனுக்கு. ஆனால் குமரன் ஃபோனை எடுக்கல. என்னாச்சு? ஏன் குமரன் ஃபோன் எடுக்கல? எதுக்காக அண்ணன் ஃபோன் எடுக்காமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி வேற யாருக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம வந்து யமுனா கிட்ட சொல்லிடலாம். யமுனா கண்டிப்பாக வந்து சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அங்கே வந்து இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அவங்க திருட்டுத்தனமாக கல்யாணம் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து நீ குமரன் அண்ணா கிட்ட சொல்லிடு. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே சொல்லி இப்படியே நிப்பாட்டிடுவார் அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாங்க. சரி நான் ஃபோனை வச்சிடுறேன். அவங்கள நான் ஃபாலோ பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதில்ல யமுனா சொல்லுவேல்ல அப்படின்னோடனே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் சொல்லவே மாட்டேன். அந்த கல்யாணம் நடக்கட்டும். நடந்தால் தான் எனக்கு நிம்மதி. அப்போ தான் என் ரூட்டு கிளியர் ஆகும். உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கும் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா யோசிக்கிறாங்க. நிவின் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன ஆச்சு? இன்னும் கூட வந்து வரவே வரல யாருமே. இங்கே வேற கல்யாணத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே வந்து மறுபடியும் வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. யமுனா வந்து ஃபோனை அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக பிரச்சனையாகும். அட்டன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து சரி எப்படியாவது வந்து அண்ணனுக்கே கால் பண்ணுவோம்னு சொல்லிட்டு மறுபடியும் ட்ரை பண்ணுறாரு. கிளம்பி என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே. வேறு வழியே கிடையாது. விஜய்க்கு எடுத்து இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு விஜய்க்கே கால் பண்ணுறாரு. முதல்ல விஜய் எடுக்கலாம். அதுக்கப்புறம் எடுக்கிறாரு. நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அதை கேட்டு விஜய் வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. நான் கொடைக்கானலில் இருக்கேன் அப்படின்னோடனே நிவினுக்கு இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. சரி நீங்கள் சீக்கிரமாகவே வந்து வந்துருக்கேன். அப்போ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுங்க. நடந்தால் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து உங்கள் வீடே வந்து காப்பாற்றவே முடியாது. நீ சொல்கிறதுக்காக மட்டும் இல்லை காவேரி. தாத்தா இதுக்கு இந்த கல்யாணத்தை சம்மதிக்கல. அவர் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாரு. சம்மந்தம் வேணான்னு சொல்லிட்டாரு. அதை மீறி இந்த ஏற்பாடெலாம் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாத்தா கேட்டால் என்ன மனசு கஷ்டப்படுவார் தெரியுமா? தாத்தா மனசை நான் கஷ்டப்படவே விட மாட்டேன். தாத்தா சொன்னது மட்டும்தான் நடக்கணும் எங்கள் வீட்டில். அதை நான் வந்து அந்த வாக்கை நான் காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வா காவேரி உடனே போகலான்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு 2 பேருமே கிளம்புறாங்க. கரெக்டாக வந்து இங்கே கோயிலுக்கு வர்றதுக்கும் இவங்க கல்யாணம் முடியறதுக்கும் சரியாயிருது. கல்யாணமும் முடிஞ்சு போயிடுது. அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி பயங்கரமாக அழறாங்க. அவங்களால இந்த விஷயத்தை தாங்கிக்கவே முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க மனசு கஷ்டப்பட்டு. அந்த டைமில் வேணும்னே வந்து ராகினியும் வந்து பசுபதி வந்து வெறுப்பேற்றி விடுறாங்க. அதை பார்த்து வந்து நம்ம விஜய் வந்து செமையாக டென்ஷன் ஆகி அவங்கள போட்டு நல்லா கத்தி விடுறாரு. பார்த்துக்கிறவங்களெல்லாம் சொல்லிட்டு வராரு. அடுத்து வந்து காவேரி மனசு கஷ்டப்பட்டு உட்காந்து ஒரு இடத்துல அழுதுட்டுருக்காங்க. அப்போ விஜய் வந்து சொல்கிறாரு, இங்கே பார் காவேரி நீ எப்போவுமே தில்லாக தான் இருக்கணும் புரியுதா? நீ இந்த மாதிரிலாம் அழுவுது எனக்கு பிடிக்காதுன்றாரு. இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து இவ சும்மாவே இருக்க மாட்டா. உங்கள் குடும்பத்தை சும்மாவே விட மாட்டா. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்க. நான் வந்ததால் தானே உங்கள் குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை. அவங்க குடும்பத்தில் இல்லைன்னா வந்து கண்டிப்பாக வந்து ராகினி வந்து உங்களை தொல்லை பண்ணியிருக்கவே மாட்டா. உங்கள் குடும்பத்துக்கு வந்திருக்க மாட்டா. இப்போ அவள் வந்து என்னென்ன பண்ண போகிறாளோ தெரியல. தாத்தா பாட்டி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவங்க வந்து கஷ்டப்படுவாங்க அவளால். அவள் அவ்வளோ மோசமான பொண்ணுங்க. உங்களுக்கு தெரியாது. அவளும் மோசமானவ. அவங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப மோசமானவர். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னோடனே நீ கவலையே படாத காவேரி. இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக இருக்குது. தாத்தா வந்து ஒரு முடிவு எடுப்பார். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. அது மட்டும் இல்லை இங்கே பாரு அந்த ராகினி வந்து இவ்வளோ மோசமானவன் நீ சொல்கிறல்ல. கண்டிப்பாக அந்த ராகினிக்கு எல்லாத்துக்குமே வந்து முடிவு கட்டுறேன் நான் அப்படி சொன்னோன்னே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றாங்க. நான் செய்யும்போது நீ பார்க்க தானே போகிற அப்படி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் எதுவும் வந்து பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க அப்படின்னோடனே அதை நான் பார்த்துக்கிறேன்றாரு.